Hi, December 27, 2025, the Hindu newspaper discussion பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா பங்களாதேஷ் கில்லிங் a grave concern இந்தியா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா ஒரு ஒரு கண்ட்ரியில் பொலிட்டிக்கல் அண்ட்ரஸ்ட் வரும்போது மைனாரிட்டி குரூப்ஸ் வந்து எப்படி இம்பேக்ட் ஆகுறாங்க அப்படின்றத நோட் பண்ணும். ஓகே, ஈவன் இன் இந்தியாவில் இருக்கட்டும், இல்லை பாகிஸ்தானில் இருக்கட்டும், பங்களாதேஷில் இருக்கட்டும், ஒரு கண்ட்ரியில் ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் அண்ட்ரஸ்ட் வந்தோடனே இம்பேக்ட் ஆகிறது யாராக இருக்கும் அப்படின்னா மைனாரிட்டிஸாக இருக்கும் மோஸ்ட்லி. ஓகேவா, அப்போது குளோபல் லெவலில் மைனாரிட்டிஸை ரெகனைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன குளோபல் கன்வென்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்தியா பங்களாதேஷ் ரிலேஷன்ஷிப்பு, இந்தியா நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே இப்போ அடிக்கடி நியூஸில் வந்துட்டு இருக்கு. ஓகே, இந்தியா நெய்பர்ஹுட் பற்றியும் பங்களாதேஷ் பற்றி மியான்மர் பற்றிலாம் நியூஸில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் அவங்க கூட பர்சனலாக என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றதே தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ளஸ் கலெக்டிவாக நெய்பர்ஹுட் கூட என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றதே தெரிஞ்சு வச்சுக்கணும். மெயின்ஸில் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ரைசஸ் H1B விசா இன்டர்வியூ கேன்சலேஷன் இஷ்யூஸ் வித் USA அப்படின்றது. ஸோ நியூஸ் பெருசாக முக்கியம் இல்லை. H1B விசாவோட பேசிக் பாயிண்ட்ஸ் ஃபிலிம்ஸ்க்காக இருக்கட்டும். ஓகே, H1B விசா எப்போலேருந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க, அது எதுக்காக இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் நியூஸில். ஸோ செகண்ட் நியூஸில் ஸ்மார்ட் பல்க் மீட்டர்ஸ் டு கர்ப் வாட்டர் லாஸ் அப்படின்றது. அதாவது ரிசோர்ஸ் யூஸ் எஃபிஷியன்சி, ஒரு ரிசோர்ஸை எப்படி எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா ஸ்மார்ட் வாட்டர் மீட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சென்னையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு ரிசோர்ஸை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம், இல்லை வாட்டர் ரிசோர்ஸை வந்து வாட்டர் லாஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இது ஒரு எக்ஸாம்பிளாக கோட் பண்ணலாம். ஓகே, அதுக்காக இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி ரீஜனல் நியூஸஸ் அதிகமாக தேவையில்லை. ஓகேவா, நெக்ஸ்ட் எடிட்டோரியல் பேஜுமா கேட்ஸ் அண்ட் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஒன் ரவுண்ட் அப்பீல்ஸ் கேனாட் ஃபிக்ஸ் தி லார்ஜ் ஸ்கேல் டெலிஷன் அண்ட் எலக்டரல் ரோல்ஸ் அப்படின்றது. இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இஸ் அ ரீசனபிள் எய்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்கிறது ரீசனபிள் தான். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ப்ரூன் தி டூப்ளிகேட்ஸு, அவுடேட்டட் அட்ரஸஸ் அண்ட் என்ட்ரிஸ் ஆஃப் பீப்புள் ஒன்று இன்க்ளூட் பண்ணுறது, எக்ஸ்க்ளூட் பண்ணுறது, டெத்தானவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணுறது, இந்த மாதிரி நடக்கிறதுக்காக நடக்கணும். பட் ஆனால் அது எப்படி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா பர்டன் ஆஃப் இன்க்ளூஷன் பீங் ஷிஃப்டட் ஃப்ரம் ஸ்டேட் டு இண்டிவிஜுவல். ஓகே, அதாவது ஸ்டேட் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா யாரை இன்க்ளூட் பண்ணணும் யாரை எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணணும். ஆனால் இப்போ யாரு கையில் வந்துருச்சு அப்படின்னா ஓட்டர். நம்ம தான் போயிட்டு டாக்குமெண்ட்டை கொடுத்து நம்ம ஓகே நம்ம எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது என்ன அப்படின்னா டிஜிட்டல் டெக்னாலஜிஸ். அதிகமாக டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணும்போது இன்னும் டிஜிட்டல் டிவைடே அதிகமாக இருக்குது. சிலருக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. இப்போ ரீசெண்டாக சென்சஸ் கூட ஃபஸ்ட்டு டிஜிட்டல் சென்சஸ் எடுக்க போகிறோம் இல்லையா. ஸோ அப்போ டிஜிட்டல் சென்சஸ் எடுக்கும்போது எப்படி இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் இருக்கும், அதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது அடுத்த விஷயம். அடுத்து மூணாவது என்ன அப்படின்னா ஒன் ரவுண்ட் அப்பீல். இப்போ ஒன்ஸ் என்னோட நேம் எக்ஸ்க்ளூட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு டைம் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்பீல் பண்ணிக்கலாம். ஓகே, அதுலேயே என்ன பண்ணணும், நான் தான் டாக்குமெண்ட் கொடுத்து வெரிஃபை பண்ணணும் ஏன் எக்ஸ்க்ளூட் ஆனிச்சு ஏன் இன்க்ளூட் ஆனிச்சு அப்படின்றது. இப்போ ஸ்டேட்டோட ரோல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இல்லாமல் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா டைம் பவுண்ட் பப்ளிக் ஸ்க்ரூட்டனி இருக்கணும். வீடு வீடாக போய் விசாரிக்கணும். ஓகே, டோர் ஸ்டெப்பில் போய் விசாரிக்கணும். ஆக்சுவலி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் என்ன இஷ்யூ அப்படின்னா ஒன் டைம் அப்பீல் அப்படின்றது தான் இஷ்யூவாக இருக்குது அப்படின்றது தான் இதில் பேசியிருக்காங்க. ஓகே, ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்து சோஷியல் ஸ்காரேஜ் அப்படின்ட்டு சைல்டு மேரேஜ் பற்றி பேசியிருக்காங்கம்மா. இந்தியாவில் சைல்டு மேரேஜ் வந்து கன்சிஸ்டன்ட்லி டிராப்பிங்கில் இருக்குது. இருந்தாலும் இன்னும் ஒரு சில ஸ்டேட்ஸில் என்னவா இருக்குது அப்படின்னா சைல்டு மேரேஜ் அதிகமாகவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பீகார், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால். பாவர்ட்டி இதை பற்றி கேட்டாலும் அங்கேருந்தே தான் எக்ஸாம்பிள் கோட் பண்ணலாம். ஓகேவா, ப்ளஸ் சைல்டு மேரேஜ் இதை பற்றி கேட்டாலும் பீகார், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் இங்கெல்லாம் கோட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ என்ன அப்படின்னா சைல்டு மேரேஜ் கூட ரிலேட்டட் அவுட்கம்ஸ் என்ன அப்படின்னா ஹெல்த்து, எஜுகேஷனு இது எல்லாமே பேசியிருக்காங்க. இப்போ ஒன்ஸ் சைல்டு மேரேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா சைல்டு ஹெல்த் இம்பாக்ட் ஆகும். ஓகே, மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் இன்க்ரீஸ் ஆகும், இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ளஸ் எஜுகேஷனும் இம்பாக்ட் நடக்கும் அப்படின்றது. எஜுகேஷன் சைல்டு மேரேஜஸ் வந்து கோரிலேட்டடுமா. எஜுகேஷன் இருந்துச்சு அப்படின்னா சைல்டு மேரேஜ் கம்மியாக இருக்கும். எஜுகேஷன் ஹெல்த் இதெல்லாம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சைல்டு மேரேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ சைல்டு மேரேஜஸ்க்கான ரீசன் அப்படின்னு கேட்கும்போது பாவர்ட்டி, ஹங்கர், ஓகேவா, ஸோ எஜுகேஷன் லேக்காக இருக்கிறது இதெல்லாம் சைல்டு மேரேஜஸ்க்கான ரீசன். இப்போ கவர்மெண்ட் வந்து இதை ப்ராஹிபிட் பண்ணுறதுக்கு என்னென்ன வந்து மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றது. ஃபர்ஸ்ட் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பெட்டி பச்சோ ஸ்கீம். அதில் வந்து நியூமரிசி லிட்ரஸியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும், எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும், ஈவன் மேட்டர்னல் பெனிஃபிட்ஸ் கூட அதில் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, பெட்டி பச்சோ. ஓகே, இது ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்து ஹெல்த் கேர் டஸ் நாட் நீட் PPP ரூட் அப்படின்றது, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் ரூட் அப்படின்றது. இது ஃபுல்லாக ஆந்திர பிரதேஷ் ரிலேட்டட் ஆர்டிகல்மா.
நம்ம ஜென்ரலாக ஹெல்த்தில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, அதை பப்ளிக்கிட்ட இருக்கிறதுல என்ன பெனிஃபிட்ஸு, என்ன 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 பெனிஃபிட்ஸ், என்ன இம்பாக்ட், ஓகேவா, என்ன இப்போ நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்குது, அதே மாதிரி ப்ரைவேட்டுக்கு போச்சு அப்படின்னா என்ன நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கும், என்ன பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் செக்டர் வந்து பப்ளிக் செக்டர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா என்ன பாசிட்டிவாக இருக்கும், அக்சசபிள் ஈஸியாக இருக்கும், இன்க்ளூசிவாக இருக்கும். என்ன லேக்காக இருக்குன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் கம்மியாக இருக்கும். அதே ப்ரைவேட் கிட்ட போச்சு அப்படின்னா எக்ஸ்க்ளூஷன்ஸ் அதிகமாக இருக்கும், ரூரல் ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, அதே பெனிஃபிட்ஸ் என்ன இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெட்டராக இருக்கும். ஓகே, வேர்ல்டு ரினவுன்சிங் டெக்னாலஜி வந்து நம்மளால் இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நம்மளோட இதில் ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேவா, இந்த ஆர்டிகல் ஃபுல்லாக தேவையில்ல. என்ன வந்து என்ன ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸில் என்ன ஹெல்த் செக்டர்ஸில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து என்ன மெஷர்ஸ் எடுக்கலாம் அப்படின்றது. இதே பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பு இதே ஹெல்த் செக்டருக்கு வே ஃபார்வர்டாகவும் இருக்கும். அதையே நம்ம என்னவா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கிரிட்டிசிசமாகவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீகோடிங் ஏர் பொல்யூஷன் கன்சர்ன்ஸ் இன் டெல்லி NCR ரீஜன். ஆல்ரெடி நமக்கு தெரியும் டெல்லி நேஷனல் கேபிட்டல் ரீஜனில் ஏர் பொல்யூஷன் பற்றி. ஓகேவா, ஸோ இதில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா வெஹிகுலர் எமிஷன் அப்படின்றது தான் பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் இன் NCR அப்படின்றாங்க. ஓகேவா, ஸோ இதில் PM 2.5 இருக்கட்டும், கார்பன் மோனாக்சைடு, பென்சின், ஈவன் நைட்ரஜன் ஆக்சைட்ஸ், இது எல்லாமே பொல்யூஷனை காஸ் பண்ணுது இன் NCR ரீஜன். இதுக்கு அடுத்த மேஜரான ரீசன் என்ன கவர்மெண்ட் சொல்லுது அப்படின்னா ஸ்டபிள் பர்னிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, பஞ்சாப் ஹரியானா ரீஜன்ல நடக்கக்கூடிய ஸ்டபிள் பர்னிங் தான் வந்து நெக்ஸ்ட் மேஜர் ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ அப்போ இதுல நம்ம என்ன பாயிண்ட்டை பத்தி பேச போறோம் அப்படின்னா பொல்யூட்டர் பே பிரின்சிபல் பத்தி ஒன்று இருக்கு. பொல்யூட்டர் பே பிரின்சிபல் அப்படின்றது எவன் பொல்யூட் பண்றானோ, யார் டேமேஜ் பண்றானோ அவன் தான் பணம் கொடுக்கணும், அவன் தான் காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்றது. அப்போ பொல்யூட்டர் பே பிரின்சிபல் எப்போ அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா பாயிண்ட் சோர்சஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வெளியே வருது அப்படின்னா நம்மளால பாயிண்ட் பண்ண முடியும், இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வெளியே வருது, நம்ம அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் வந்து அவங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அக்ரிகல்ச்சர் சோர்ஸ்ல இருந்து வரும்போது இட்ஸ் அ நான் பாயிண்ட் சோர்ஸ். எந்த ஃபார்மர் பண்றாருன்னு யாருக்கும் தெரியாது. அதை என்ன பண்ண முடியாது, போய் பொல்யூட்டர் பே பிரின்சிபலை அங்கே அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் என்னன்னா ஸ்டான்லி யூரோப்பியன் யூனியனோட ஸ்டான்லி ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்து இவர் பேசுறாரு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ரொபோஷனாலிட்டி டைமென்ஷனை இன்க்ளூட் பண்றாங்க உள்ள. அப்போ பாயிண்ட் சோர்சஸ்க்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம யாரை கண்டுபிடிக்க முடியுமோ அதை மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால பொல்யூட்டர் பே பிரின்சிபலை அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்ல பேசியிருக்கு. ஓகேவா, அதே பிரின்சிபலை கனடாலையும் யூஸ் பண்றாங்க, ஓகேவா, யூஎஸ்லயும் யூஸ் பண்றாங்க அப்படின்றாங்க. அதே இந்தியாலையும் ஃபாலோ பண்ணும் அப்படின்றது. பிளைண்டா ஃபார்மரை வந்து அவங்கள ஸ்டபிள் பர்ன் பண்றதுனால தான் NCR ரீஜன் வந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது அப்படின்றத அவர் சொல்றாரு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோத்தன்பர்க் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குமா. கோத்தன்பர்க் புரோட்டோகால் என்ன சொல்லுது அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் ஏர் பொல்யூட்டன்ஸ்ல PM 2.5 இன்க்ளூட் பண்ணிருக்கு. ஓகே, அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோ. கோத்தன்பர்க் புரோட்டோகால் எதுக்காக இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ இந்தியாவில் எப்படி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா பொல்யூட்டர் பே பிரின்சிபல் கவர்மெண்ட் பே பிரின்சிபலா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஏன் கவர்மெண்ட் பே பிரின்சிபல் அப்படின்னா பொல்யூஷன் அவன் பண்ணிடுறான், எல்லாம் அவன் பண்ணிடுறான். ஆனால் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுது, அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு தனியாக, ஓகேவா, அவன் கரெக்டாக கம்ப்ளைண்ட்ஸ் நார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறானா அப்படின்றது எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பாடிஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அவங்களுக்கான செலவு ப்ளஸ் அதில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், ஹெல்த் செக்டர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, இது எல்லாமே என்னென்னா கவர்மெண்ட்டோட பர்டனாக இருக்குது. அப்போ பொல்யூட்டர்ஸ் பே பிரின்சிபல் அப்படின்றது அவன் கிரியேட் பண்றது இல்லாம கவர்மெண்ட் என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா மக்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்றத இவங்க பேசியிருக்காங்க. ஓகேவா, ஓகேவா. நெக்ஸ்ட் 14th பேஜ் சென்டர் ஃபெயில்டு டு டிஃபைன் ஆரவல்லி ஹில்ஸ் அப்படின்றது. ஆரவல்லி ரேஞ்சஸ் வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக்காவே நியூஸ்ல இருந்துட்டு இருக்கு. ஓகேவா, அப்போ ஆரவல்லி ஹில்ஸை டிஃபைன் பண்ணல அப்படின்றது தான் பெரிய பெரிய விஷயமா இதுல பேசிட்டாங்க. அப்போ ஒரு ஹில்லை எப்படி டிஃபைன் பண்றது அப்படின்றத கிரைட்டீரியாவை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஆரவல்லி ஹில்ஸ்க்கு என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஃபைனல் டெஃபினிஷன் ஒன்லி ப்ரொடெக்ட்ஸ் ஹில் ஹையர் தென் 100 meters அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. ஆனால் ஒரு கமிட்டி, சுப்ரீம் கோர்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணதில் 3 degree ஸ்லோப்புக்கு மேலே இருந்ததாவே அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஹில்ஸ்ன்னு டெஃபினிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷன் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் மற்ற சோஷியல் ஆக்டிவிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன மலையாக இருந்தாலும் அந்த ரேஞ்சஸை வந்து ஆரவல்லிஸ் கூட சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போது ஆரவல்லி ரேஞ்சஸையோ இல்லை ஒரு ஹில்ஸை எப்படி வந்து டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ப்ளஸ் ஆரவல்லி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பேசிக் ஃபேக்ட்ஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகேவா. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் டு கண்டினியூ வித் இட்ஸ் ரிஃபார்ம் பூஸ்ட் ஈஸ் ஆஃப் லிவிங் அப்படின்றது. எந்த ஒரு சொசைட்டி ரிலேட்டட் கொஸ்டினாக இருக்கட்டும் இல்லை கவர்னன்ஸ் ரிலேட்டட் கொஸ்டினாக இருக்கட்டும், ஓகேவா, ஈஸ் ஆஃப் லிவிங் அப்படின்ற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா. இப்போ ஈஸ் ஆஃப் லிவிங்கை ப்ரொமோட் பண்ணுறது கவர்மெண்ட் என்னென்னலாம் மெஷர்ஸ் எடுத்திருக்கு அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ் ரீசெண்டாக ரிலாக்ஸ் பண்ணதாக இருக்கட்டும்,
ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லேபர் லாஸ், ஓகேவா, 4 லேபர் லாஸ் கொண்டு வந்ததாக இருக்கட்டும். இது எல்லாமே ஈஸ் ஆஃப் லிவிங்கை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு, ஓகே, பிஎம் சொல்லியிருக்காரு. அப்போ எங்கேயாவது நம்ம ஈஸ் ஆஃப் லிவிங் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம், ஓகே. அதுக்காக இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மற்றபடி இது தேவையில்லை, ஓகே. So next, invasive mosquito species threatens India in 2030 malaria elimination goal. இந்தியா வந்து 2030ல மலேரியாவை எலிமினேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோல் வச்சுருக்கோம். ஆனால் அதுக்கு ஒரு த்ரெட்டாக இருக்கிறது இன்வேசிவ் மஸ்கிட்டோ ஸ்பீசிஸ். அதோட பேர் அனோஃபிலஸ் ஸ்டெஃபன்சி அப்படின்றது. இந்த அனோஃபிலஸ் ஸ்டெஃபன்சி என்ன பண்ணுது அப்படின்னா பிளாஸ்மோடியம் பால்சிஃபோரம், ஓகே, அப்படின்ற அண்டு பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் இந்த 2 பேரமிசியத்தை என்ன பண்ணுது அப்படின்னா வெக்டாராக ஆக்ட் ஆகுது. அதாவது ஒரு ஆர்கானிசம்லேருந்து இன்னொரு ஆர்கானிசமுக்கு இது வந்து சேஞ்ச் பண்ணுது, மாற்றி கொண்டு போகுது அப்படின்றது. ஆல்ரெடி நம்ம ஏடஸ் அனாஃபிலஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதை லைட்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டோம் நம்ம. அதனால தான் நம்ம கோல் 2030ல் வச்சுருந்தோம். இப்போ புதுசாக வந்த இன்வேசிவ் மஸ்கிட்டோ ஸ்பீசிஸ் அனாஃபிலஸ் ஸ்டெஃபன்சி என்ன பண்ணுது அப்படின்னா இதை வந்து த்ரெட்டன் பண்ணுது, இன்னமும் மலேரியா ஸ்ப்ரெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜென்ரலாக மலேரியாக்கான காசஸ் என்னென்ன, ஓகே, அது வந்து வைரல் பார்ன் டிசீஸாக என்னென்னு பார்த்துக்கோங்க, ப்ளஸ் வெக்டார் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா என்னன்றதை பார்த்துக்கணும். ப்ளஸ் மலேரியாவோட இப்போ ரீசெண்டாக இந்த ஸ்பீசிஸ் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஏசிம்டமேட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசிம்டமேட்டிக் அப்படின்னா சிம்டம்ஸ் எக்ஸ்போஸ் ஆகலை, ஓகே, ஃபீவர் வர்றது எதுவுமே இல்லை, ஆனால் அவங்க என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா மலேரியாவில் இம்பாக்ட் ஆகுறாங்க அப்படின்றது தான், ஓகே. ஓகே, நெக்ஸ்ட்டு நார்ம்ஸ் ஃபார் ஓப்பனிங் கோல் மைன்ஸ் நோட்டிஃபைடு அப்படின்றது. இதில் எதுவுமே தேவையில்லாமக்கா கோல் கண்ட்ரோலர் ஆர்கனைசேஷன்னா யார், அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவங்களை எப்போ கிரியேட் பண்ணாங்க அப்படின்றது. ஆல்ரெடி 2021ல் கோல் கண்ட்ரோலர் ஆர்கனைசேஷன் பற்றி எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதை பற்றி பேசிக் ஃபேக்ட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே. நெக்ஸ்ட் இஸ்ரேல் டார்கெட் ஹெஸ்போல்லா வெப்பன்ஸ் அப்படின்றது. நேற்று நம்ம பேசின மாதிரி தான், ஓகே. ஹெஸ்போல்லா அப்படின்றது மிலிட்டன்ட் குரூப் எங்கே இருக்குது, லெபானானில் இருக்குது. அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மிலிட்டன்ட் குரூப்ஸ் எங்கே இருக்குது, அவங்க எந்த ரீஜனில் இருக்காங்க அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செலன்ஸ்கி சேஸ் ஹி வில் மீட் ட்ரம்ப் ஃபார் ஃப்ளோரிடா அண்ட் சண்டே அப்படின்றது. 28 பாயிண்ட் பிளான் சொல்லியிருந்தார் ட்ரம்ப்பு, இப்போ அதை 20 பாயிண்ட் பிளானாக மாற்றிருக்காரு, ஓகேவா. 90% கம்ப்ளீட் ஆகிடுச்சாமா, அது ரெடி ஆனோன்னே அதுவும் வரும். ஸோ அதை வந்து நம்ம பார்த்துப்போம். ஆல்ரெடி இஸ்ரேல் பாலஸ்டைனுக்கான 20 பாயிண்ட் பீஸ் பிளானை பற்றி பார்த்துருந்தோம், அதுவும் கொஞ்சம் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக பார்ப்போம், ஓகே. ஓகேம்மா. ஸோ குளோபல் நியூஸில் அவ்வளோதான், எதுவும் இல்லை. ஸ்போர்ட்ஸ் நியூஸ்லேயே எது பெருசாக இல்லைம்மா, ஓகே. ஸோ இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண ஆர்டிக்கல் ரிலேட்டடாக ஐகெட் ஐஏஎஸ் அகாடமி டெலிகிராம் சேனலில் குவிசஸ் ரன் ஆகும், அட்டன் பண்ணுங்கள். ஆக்டிவ் ரீகாலிங்க்கு நான் ஹெல்ப் பண்ணும், ஓகே. தேங்க்யூ.